Hi, welcome to my channel. 30 day weight loss challenge-ல எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லாமல் உணவு மூலமா மட்டும் நம்மளோட உடல் எடையை மாதத்துக்கு 5 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் எந்த டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் மட்டும் அதில் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன். நிறைய பேர் வந்து அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜூன் 10th வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா இந்த 30 day weight loss challenge. எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லாமல் உணவு மூலமா மட்டும் நம்மளோட உடல் எடையை 5 கிலோ குறைக்கக்கூடிய இந்த weight loss challenge வந்து ஜூன் 10 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேட் சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டில் வந்து ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. எப்பவுமே ஒரு டேட் சொல்லி நம்ம ஒரு weight loss challenge ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னையே ஒரு சில ப்ராசஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னையே சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட weight loss challengeோட ஃபஸ்ட் டே தான் நான் சொல்லக்கூடிய அந்த ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னையே வந்து உங்களோட ஒரு சில ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் 10th வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னையே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அந்த weight loss challengeக்கு நீங்கள் வந்து தயாராகிறதுக்கு சரியாக இருக்கும். ஜூன் 10 அன்னைக்கு 30 day weight loss challenge மட்டும் இல்லாமல் 100 day சேலஞ்சும் ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு பேக்கேஜாக எடுத்து உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 day சேலஞ்ச் வந்து எடுத்து உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் பண்ணலாம். இல்லை என்னோடய வெயிட் லாஸ் எப்படி நடக்குது, கரெக்டாக எனக்கு 5 கிலோ குறையுதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 30 day weight loss challengeல நீங்கள் கலந்துக்கலாம். என்னோடு சேர்ந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உடற்பயிற்சியே இல்லாமல் உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காக அது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த சேலஞ்சில் கலந்துக்க போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில் கேட்டு பே பண்ணிவிட்டு நீங்களும் வாங்க ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே இது ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான். ஆனால் பெரும்பாலும் வீட்டில் இது வந்து செய்யவே மாட்டோம். அது என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா நன்மை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்ம தள்ளி வைக்கிறது தான் பழக்கம் இல்லையா. அது மாதிரியே இது வந்து பெரும்பாலும் பேர் வீட்டில் வந்து செய்ய மாட்டோம். உடனே வந்து சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் சிஸ்டர் நான் அடிக்கடி செய்வேன் அப்படின்னு சொல்லுவீங்க. செய்கிறவங்க ஓகேமா, ஆனால் செய்யாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து நிறைய நற்பலன்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு 30 வயசு கொஞ்சம் தாண்டிடுச்சுனாலே இந்த நரம்பு சுண்டி இழுக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட வருது தான். அது மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது போக 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 நமக்கு பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு போய்விடும். அது மாதிரி நரம்பு சுண்டி இழுக்கிறவங்க இல்லை நரம்பு பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கொத்தவரங்காய் பெரும்பாலும் உபயோகப்படுத்தாததுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி டேஸ்ட்டு கிடையாது. அது மாதிரி தனி டேஸ்ட் இல்லாத நிறைய பொருட்கள் சாப்பிட்றோம், இருந்தாலும் கொத்தவரங்காய் அவ்வளோவா உபயோகப்படுத்த மாட்டேன்றோம். ஆனால் கொத்தவரங்காயில் நிறைய நற்பலன்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் உசிலி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி பீன்ஸ் உசிலி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி கொத்தவரங்காய் உசிலி செஞ்சு சாப்பிட்லாம். கொத்தவரங்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். மற்ற காய்களோடு சேர்த்து கூட சாப்பிட்லாம். இதோட முழு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 5 கொத்தவரங்காய் ஒரு 5 கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அந்த காயில் இருக்கக்கூடிய ஜூஸஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி ஒரு டம்ளர் நீங்கள் ஒன்று காலையில் எம்டி ஸ்டமக்கில் இல்லைன்னா நைட்டு படுக்கும்பொழுது குடிச்சிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா பொரியலாக செஞ்சு சாப்பிட விரும்பப்படாதவங்க நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஒன்று காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க, இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க செய்ய முடியாமல் அவஸ்தைப்படுறவங்க நீங்கள் இது மாதிரி மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த காயை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கான பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.